அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் யாழினி. திண்டுக்கல் பூச்சிநாயக்கன்பட்டி பள்ளியில் படிக்கிறேன். கொடிக்காத்த குமரனை பற்றி பேச வந்துள்ளேன். கொடிக்காத்த குமரன் எளிய குடும்பத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக ஏழ்மையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். காந்தியடிகளை நினைவு கூறும் நம் அவரை சுற்றி அவரை பாதுகாத்து வந்து பலரையும் மறந்துவிட்டோம். அப்படி மறக்கப்பட்ட நபர் தான் கொடிக்காத்த குமரன் ஆவார். ஈரோடு மாவட்ட சென்னிமலையில் 4/10/1904 வருடம் நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். தனது 6ஆம் வயதில் 1910ஆம் ஆண்டில் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அவரது ஆண்டுகள் பள்ளியில் படித்து வியப்பில் வீழ்த்தும் புள்ளி விவரங்களுடன் கணக்குப்பாடத்தில் சிறந்து விளங்கினார். வறுமையின் காரணமாக பள்ளியிலிருந்து நிறுத்தப்பட்டார். பள்ளிப்பாளையத்தில் கருப்பாயி அம்மாளின் சகோதரர்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டு அங்கு சென்று நெசவு தொழிலில் நன்கு பயிற்சி பெற்று பிறகு சொந்த ஊராகிய சென்னிமலைக்கு வந்து நெசவு தொழிலில் இரவு பகலாக உழைத்தார். தனது 19ஆம் வயதில் 14 வயதுடைய ராமாயி என்பவரை மணந்தார். கொடிக்காத்த குமரன் காந்தியின் அதிக ஈடுபாடு கொண்டவர். 1932ஆம் ஜனவரி 1932ஆம் ஆண்டில் தேசமும் குடியரசு கொண்டிருந்த போது காந்தியடிகளின் ஒத்துழைமையார் இயக்கத்தை அடக்க பிரிட்டிஷ் போலீஸ் தீவிரமாக கட்டியது. இந்நிலையில் 1932ஆம் ஜனவரி முதல் நாள் அன்று நடந்த ஆங்கிலேயர்கள் அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆங்கிலேயர்கள் காவல்துறையினரால் குமரன் தாக்கப்பட்டார். எலும்புகள் முறிந்தன, தலையில் பலத்தடி விழுந்தன. ஆனாலும் கொடியை மண்ணில் விழாதவாறு உயர்த்தி பிடித்திருந்தார். போலீசார் கொடியை பிடுங்க இயலாததனால் மீண்டும் அடித்தார். இதனால் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பிறகு சிகிச்சை பலனின்றி 1932ஆம் ஆண்டில் அமரனார். இறந்த குமரனின் சடலம் துப்பட்டாவில் கிடத்தினர். மூங்கில் களியில்